நம்ம 2025ல கவர்மெண்ட் நெறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். டாக் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிச்சு, இப்ப புதுசா வந்திருக்க ரென்டல் அக்ரீமெண்ட் ரூல்ஸ் வரைக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். முன்னாடி வீடியோல வந்து நான் டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுன்றதுக்கான வீடியோவ வந்து நான் ஃபுல்லா பிரீஃபா போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோல ரென்டல் அக்ரீமெண்ட்க்கு என்ன மாரியான ரூல்ஸ், எப்படி அக்ரீமெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த மாரியான கன்டென்ட்ஸ் நான் ஃபியூச்சர்ல நெறைய போடுவேன். அது உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்டின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் வந்து என்னோட வீடியோஸ் உங்களால உடனே பார்க்க முடியும். இப்ப இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாமா? ரென்டல் அக்ரீமெண்ட் நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்திருப்போம். நெறைய வந்து ஒண்ணு வாய் வார்த்தையா பேசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரிட்டர்ன்ல நம்ம வந்து அக்ரீமெண்ட்ட வாங்கி அதுல வந்து ரிட்டர்ன்ல போட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் 2 பேருமே சைன் போட்டுக்கிற மாரியான அக்ரீமெண்ட்ஸ் இருக்கும். இல்லன்னா அக்ரீமெண்ட் வாங்கிட்டு அத டைப் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும். நெறைய வாய் வார்த்தைகளா வந்து ஆ 1 வருஷம் அட்வான்ஸ் குடுக்கணும், இல்ல 6 மாசம் அட்வான்ஸ் குடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த வீடு அப்டின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப கவர்ன்மெண்ட் அந்த மாரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு 2 மாசம் காச தான் வந்து ரென்டல் காச தான் வந்து நீங்க அட்வான்ஸா வாங்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சைன் போட்டீங்க. ஒரு வீட்டுக்கான ஒரு அக்ரீமெண்ட் வந்து நீங்க சைன் போட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அத வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸ்டாம்ப் கண்டிப்பா இருக்கணும் அப்டின்றாங்க. வெர்பலா பேசிக்கிறது வந்து ஒரு அக்ரீமெண்ட்டா ஆகாது. அது ஒரு மாரி ரிட்டர்னா இருக்கணும். அத நீங்க வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்டின்னும் சொல்றாங்க. ஒரு வேள நீங்க ஓ வீடு ரென்ட்ட வந்து மாத்தணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பண்ண முடியும். அண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அது வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படின்ற மாரியான ரூல்ஸும் வந்து கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அக்ரீமெண்ட் போடுறோம்னா, அந்த அக்ரீமெண்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓனர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா இருக்கணும். டெனன்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். டெனன்ட் இப்ப யார் பேர்ல வந்து நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன போடுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரீமெண்ட் வந்து பண்றோம் அப்படின்னா, அவங்களோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், பான் கார்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அ எவ்ளோ ரென்ட் அந்த வீட்டுக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் இருக்கணும். எவ்ளோ டியூரேஷன் வரைக்கும் அந்த ரென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரென்ட் வந்து 1 வருஷம் கழிச்சு மாறணும்னா, எவ்ளோ பெர்சன்டேஜா மாறும் அப்படின்ற மாரி ரூல்ஸ் அப்படிப்பட்ட ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதுவும் அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். இது இல்லாம எத்தன பேர் இருக்கோம் நம்ம வீட்ல சொல்றோமோ, அவங்க அவங்க பேர் இருக்கணும். பிளஸ் வேற யாருனா எக்ஸ்ட்ராவா அந்த வீட்ல வந்து சேர்த்துக்க கூடாது. ஓனருக்கு தெரியாம சேர்த்துக்க கூடாது. இந்த மாரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்டின்றத வந்து கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரென்டல் ஸ்பேஸ்க்கான ஒரு அக்ரீமெண்ட் வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்போ கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கும் வந்து கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, 12 மந்த்ஸ் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபுல் இயர் அதுக்கான அட்வான்ஸ வந்து வாங்கியிருப்பாங்கல்ல. இனிமேல் அந்த மாரி பண்ணக்கூடாது. 2 டூ 10 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற அட்வான்ஸ தான் நீங்க வாங்கணும். அண்ட் அது உங்களுக்கும் டெனன்ட்டுக்கும் இருக்கிற ஒரு இதுதான். நீங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்டின்ற ஒரு ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க வெர்பலா பேசிக்கிற அக்ரீமெண்ட் வந்து சரியாகாது. ஒண்ணு ரிட்டர்ன்ல இருக்கணும். இல்லன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்ல அது இருக்கணும். பிளஸ் ஸ்டாம்ப் கண்டிப்பா இருக்கணும். அது வந்து நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க இந்த வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தான் பே பண்ணிக்கணும். ஒரு வேள நீங்க உங்க கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு நீங்க ரென்ட்ட ஏத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, 90 டேஸ்க்கு முன்னாடியே பிரையர் நோட்டீஸ் கண்டிப்பா குடுத்துருக்கணும். இதுவும் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு நீங்க போறீங்கன்னா, என்ன மாரியான சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா என்ன மாரியான சர்டிபிகேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்னா, ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட் உங்க பிசினஸ வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருக்கணும். இது எல்லாமே வச்சு தான் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அண்ட் அக்ரீமெண்ட்ல வந்து இது எல்லாமே வந்து கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். அத நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியும் இருக்கணும். ஒரு வேளை நீங்க இதெல்லாம் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா எப்படி ரென்டல் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கும் வந்து ஃபைன் கண்டிப்பா இருக்கும். இந்த மாரியான நெறைய ரூல்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரென்ட்டுக்கும் கமர்ஷியலுக்கும் வந்து எ நெறைய பிரச்சனைகள் வர்றத வந்து நம்ம நெறைய நெறைய பேர் வந்து கேள்விப்படுவோம். ஏன்னா நெறைய இடத்துல அ ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்டின்னா, ரென்ட்டுக்கு இல்ல கமர்ஷியலா இருக்கட்டுமே 2த்துக்குமே வந்து அட்வான்ஸ் வந்து நெறைய அதிகமா கேட்கிறவங்க நெறைய ஒரு 1 வருஷத்துக்கான அட்வான்ஸ் கேட்கிறவங்க நெறைய பேர வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நெறைய பிரச்சனைகள் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சார்ட் டவுன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ற மூலியமா நம்மளுக்கு இந்த மாரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வராமயும் இருக்கும். இப்ப நெறைய பேர் வீட்ல வந்து டாக்ஸ், பெட்ஸ் இதெல்லாம் வளர்ப்பாங்கல்ல. ஸோ நம்ம வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட முன்னாடியே சொல்லி பெர்மிஷன் வாங்குவோம். ஏன்னா நெறைய பேர் வீட்ல வந்து டாக்ஸ் இருந்தாலே வந்து நெறைய வீடு குடுக்கறதில்ல. பெட்ஸ் இருந்தாலே வந்து பொதுவா பெட்ஸ் இருந்தாலே வந்து நெறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வீடு குடுக்கறதில்ல. ஒரு வேளை உங்க ஹவுஸ் ஓனர் ஒத்துண்டாங்கன்னா கூட, நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசி நீங்க கன்ஃபர்மேஷன் வாங்கிடுவீங்கல்ல. அவங்க ஒத்துக்குனாங்கன்னா, அந்த டாக் வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்குனாங்கன்ற விஷயத்தையும், நீங்க அந்த ரெண்டல் அக்ரீமெண்ட்ல உங்க ஹவுஸ் ஓனர வந்து போட சொல்லுங்க. ஏன்னா நாள பின்னாடி இப்போ ஒத்துக்கிறவங்க நாள பின்னாடி வேற எதனா பிரச்சனை வரும்போது, அப்படியே வேற மாரி பேக் வாங்குறாங்க. அந்த மாரியான சிச்சுவேஷன்ஸும் நடக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து உங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு, அதையும் வந்து நீங்க அக்ரீமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்வேன். ஸோ தட் நெறைய பிரச்சனையிலருந்து நீங்க சேஃப் கார்டா இருக்கலாம். அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் நெறைய நடக்குது. அண்ட் ரென்டல் அக்ரீமெண்ட் இருக்கு, கமர்ஷியல் அக்ரீமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியாத உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணியும் விடுங்க. வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். இல்ல என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயு மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பா பார்த்துட்டு அத பத்தி நான் பேசுவேன்.